ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கன்னி வெடிகளை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தாக்குதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஈரான் அவங்களே முன்னாடி ஹார்மஸை திறக்கணும்னு சொன்னால் கூட இப்போ நான் விடுற மாதிரி இல்லை. ஓகேங்களா, அந்த ஆயில் என்னோட கண்ட்ரோலில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ சீஸ்ஃபயர் கொடுத்தும் கூட இவர் இந்த மாதிரி மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானை தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் சட்டை பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நாங்களாம் எதுக்கும் வரமாட்டாங்க, நீ தாக்குறியா நாங்களும் தாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க இறங்கி ஹார்மஸை ஓப்பன் பண்ணாதான், ஹார்மஸ் க்ளோஸ்ல இருந்தது அப்படின்னா அகைன் நமக்கு யூஎஸ் ஆயிலெல்லாம் 100 தாண்டிடும். ஸோ 100 தாண்டினது அப்படின்னா மறுபடியும் என்ன சொல்றது அப்படின்னா அமெரிக்காவோட பொருளாதாரம் மறுபடியும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இப்போ க்ரூட் ஆயில் ஒரு டிமாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ க்ரூட் ஆயில் நேற்று கொஞ்சம் செல்லிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். எதனால அப்படின்னா க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு செல்லிங் வந்திருந்தது. பட் மார்னிங் கொஞ்சம் பரவாயில்ல, 9028 இருந்து 8698 வரைக்கும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே டவுனாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ட்ரம்ப் கொடுத்த நியூஸ்னால மறுபடியும் ஸோ நமக்கு ஆயில் டிமாண்ட் கிரியேட் பண்ணி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் எடுத்து பிரேக் அவுட் நடந்து கிட்டத்தட்ட 9200 ரீச் அவுட் பண்ணிருச்சு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கான சப்போர்ட் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த டபுள் பாட்டம் பேட்டர்னோட பிரேக் அவுட் லெவல் நெக்லைன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். இன்னைக்கான சப்போர்ட் 8924, செகண்ட் சப்போர்ட் 8596. ஸோ சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் நெக்ஸ்ட் டார்கெட் 9401 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு க்ரூட் ஆயிலில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ அப்போ ஏன்னா நியூஸஸை பேஸ் பண்ணி இன்வென்ட்ரி டேட்டா எல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்கனால மேக்ஸிமம் க்ரூட் ஆயில் ஒரு ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ஜோன் தான். ஒரு 9401 வரைக்கும் ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இல்லைனா அது வரைக்கும் நமக்கு ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி டேட்டா நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன வந்தது அப்படின்னா கூகுளில் போயிட்டு நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி டேட்டான்னு கொடுங்க, investing.comனு இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபாரஸ்ட் ஃபேக்டரிலையும் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவல் 96, சாரி ஃபோர்காஸ்ட் 96, ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா 103 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சப்ளை தான் நமக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, சப்ளைல தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா நேற்றே நம்ம பார்த்தது தான். ஸோ க்ரூட் ஆயில் இந்த ஜோன் எல்லாம் நேச்சுரல் கேஸ் இந்த ஜோன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ளை ஜோன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 253.7 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு கீழே இறங்குச்சு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 243.9 அப்படிங்கிற மாதிரி பார்த்துடணும். எக்ஸாக்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் இப்போ நின்றுட்டு இருக்கிறது சப்போர்ட் ஜோன் தான் நேச்சுரல் கேஸ். இந்த 240.4 பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ அகைன் செல்லிங் கண்டினியூஷன் ஆகுமே தவிர ஸோ இந்த ஜோன் எல்லாமே நமக்கு நேச்சுரல் கேஸ் வரைக்கும் சப்போர்ட் ஜோன் தான். ஸோ 244க்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் ஒரு 255.9 எல்லாம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு செல்லிங் கன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா 240.4 பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சாதான் நமக்கு ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. இப்போ கோல்டு பார்த்தா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,50,665. ஓகேங்களா, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,52,987. ஸோ லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,50,665 கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ கோல்டு பெரிய மூவ்மெண்ட் இல்லைங்க. கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லைன்னா ஒரு 500-600 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,51,000 ஒரு 1000 பாயிண்ட் போயிட்டு மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஈவினிங் டைம் கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் சில்வர். இப்போ சில்வரோட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 2,37,582. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற கோல்டு அண்ட் சில்வரோட சப்போர்ட் ஜோன் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அகைன் இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக 2,44,740 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் நமக்கு இருக்குது சில்வரில். நெக்ஸ்ட் காப்பர் பார்க்கலாம்.
ஸோ காப்பர் மட்டும்தான் அன்பிரிடிக்டபுளாக இருக்குது. ஸோ காப்பரில் ஈவினிங் டைமில் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தா ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு காப்பரோட ரெசிஸ்டன்ஸ் வேறு எதுவுமே வேணாம், அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேணாம், பிரேக் அவுட் எதுவுமே வேணாம், சப்போர்ட் மட்டும் 1265. ஸோ அந்த இடம் வந்தால் மட்டும் பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி ரெசிஸ்டன்ஸும் அன்பிரிடிக்டபிள் தான், பிரேக் அவுட்டும் அன்பிரிடிக்டபிள் தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எம்செக்ஸ் கண்டிஷன். பார்க்கலாம் வீக்கெண்ட் வந்து எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. நமக்கு செல்லிங் க்ரூட் ஆயில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆல்ரெடி இந்த இடம் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட நமக்கு ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கு இந்த ஜோனு. ஸோ இந்த ஜோன் செல்லிங் எடுக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட்டாக பார்க்கலாம் 8924 அண்ட் 8596 சப்போர்ட் ஜோனாக பார்க்கலாம். அதையும் மீறி ஏதாவது பிரேக் அவுட் நடந்து ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிஃப்டி நிஃப்டிங்க. ஸோ கிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 84 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவில் தான் ஓப்பனிங் வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் இருந்தது, கிட்டத்தட்ட நாலு நாளுமே ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் கிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு 90 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியெல்லாம் லோவாக பிரேக் அவுட் பண்ணணும், இல்லை அப்படின்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ்டர்டே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஓப்பனிங் எப்படிங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான். இப்போ நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் என்ன, க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அகைன் வந்து ஹை வரைக்கும் ரீச் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. 24,310 இல்லைனா அதையும் தாண்டி மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் லோவாக பிரேக் அவுட் பண்ணாதான் செல்லிங், இல்லைனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ். குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நெகட்டிவில் போயிட்டுருக்குங்க. ஸோ 4 பாயிண்ட் மட்டும் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து நெகட்டிவில் போயிட்டுருக்கு. ஸோ 4 பாயிண்ட்டுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, இதை வச்சு அந்த டிசிஷனுமே எடுக்கவும் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பாயிண்ட் ஒரு குறைஞ்சது ஒரு 9 to 10 பாயிண்ட்ஸ் வந்தால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். இப்போதைக்கு ஒரு 4 பாயிண்ட்டுங்கிறது ஒரு நியூட்ரல் தான். நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். ஸோ ஏடிஆர் வேல்யூஸ் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% வந்து டவுனில் தான் இருக்குது. நேற்று இன்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் தான் சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 26% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்ஃபோசிஸ், விப்ரோ, HDFC, ICICI பேங்க், ஸோ இதோட ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு செல்லிங் ஆகணும்னா நிஃப்டி நான் சொன்ன மாதிரி தான் லோவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைனா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அட்லீஸ்ட் எஸ்டர்டே ஒரு ஹை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.